இந்த வீடியோவில் இடம்பிடித்துள்ள திரைப்படங்களை உங்கள் குடும்பத்துடன் பார்த்தால் செருப்படி நிச்சயம். இதையும் மீறி நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு நான் பொறுப்பில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டப்ஹுட் தமிழ். நிறைய பேர் கமெண்ட்ஸில் டாப் 10 அடல்ட் மூவிஸ் போடுங்க ப்ரோன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் நிறைய டாப் 5 வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் டாப் 10 வீடியோ கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறது டாப் 10 அடல்ட் மூவிஸ். இந்த மூவிஸ் எல்லாமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏதாவது கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஒரு போனஸ் மூவியை பார்த்தாரலாம், பார்பரியன் குயின். 1985ல வந்த ஃபேண்டசி ஆக்ஷன் மூவி வித் IMDb 4.1 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவியை அப்பவே தமிழ் டப் பண்ணி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மூவில வர ஏகப்பட்ட வெறித்தனமான சீன்ஸை சென்சார் போர்ட்ல கட் பண்ணிட்டாங்க. பட் இந்த மூவியை தமிழ் டப்பிங்ல பார்த்தா மட்டும் தான் ப்ராப்ளம். இங்கிலீஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டான சீன்ஸ்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மூவியை ஒரு வாட்டி தமிழ்ல பார்த்து ஸ்டோரி புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இங்கிலீஷ்ல பாருங்க, அல்டிமேட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 10th இடத்துல பிளடி மேரி 2011ல வந்த ஹாரர் ஸ்லாஷர் மூவி வித் IMDb 2.2 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்லிடுறேன், இந்த மூவில நீங்க ஸ்டோரிஸ்லாம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. சீன்ஸ்க்காக மட்டும் தான் இந்த மூவியை பார்க்கணும். செம்ம மொக்க படம். இது மட்டும் கிடையாது, இந்த லிஸ்ட்ல வர எல்லா மூவிஸுமே இப்படி தான் இருக்க போகுது. இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா லெஸ்பியன்ஸ் 2 பேர் மேட்ரு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 2 பொண்ணுல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரு பண்றதை பார்த்துறான். பார்த்துட்டு சும்மா இருக்காம அந்த பொண்ணையும் கொலை பண்ணிடுறான். இந்த கொலை பார்த்தீங்கன்னா ஒரு சாபமாவே மாறிடுது. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃபிலிம் மேக்கிங் கேங் பாத்தீங்கன்னா அந்த சாவத்தை எழுப்பி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்டோரி வைஸ் இந்த மூவியை பாத்தீங்கன்னா செம்ம மொக்கையா இருக்கும். ஆனா இந்த மூவியை சீனுக்காக மட்டும் பாருங்க, வேற லெவலா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 9th இடத்துல சைன்ட் டிராகுலா 3D 2012ல வந்த ஹாரர் த்ரில்லர் மூவி வித் IMDb 2.2 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. பொதுவாகவே வேம்பயர் மூவிஸ்னாலே பாத்தீங்கன்னா அடல்ட் சீன்ஸ் எல்லாத்தையுமே தெறிக்க விட்டுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த மூவியும் பாத்தீங்கன்னா சீன்ஸ் எல்லாமே வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஸோ டிராகுலாவோட ஸ்டோரியை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம டிராகுலா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இறந்து போயிடும். ஸோ இறந்து போன பொண்ணு மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம டிராகுலாவை லவ் பண்ணும். நம்ம டிராகுலாவை லவ் பண்ணிட்டு என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவில சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை, பேட்டிங் சீன்ஸ்க்காக மட்டும் இந்த மூவியை பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 8th இடத்துல ஷேடோ டெட் ரியாட் 2006ல வந்த ஹாரர் ஆக்ஷன் மூவி வித் IMDb 4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவியை பார்த்த வரைக்கும் 75% பீப்புள்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. இந்த மூவில பொண்ணுங்களுக்கு ஜெயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ கில்லர் போயிடுறான். இந்த சைக்கோ கிட்ட இருந்து இந்த பொண்ணுங்களை வர எப்படி தப்பிக்க போறாங்கிறதா இந்த மூவியோட கான்செப்ட். இதுக்கு இடையில அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா ஒரு ஜோம்பி மாதிரியான கிரியேச்சர். ஸோ இந்த மாதிரி இருக்கவன அந்த பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி கொல்ல போறாங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காலாம் போகாது, ஒரு சுமாரான மூவி தான். பட் அடல்ட் சீன்ஸ்லாம் இந்த மூவில நிறைய இருக்கு. ஸோ பாக்குறவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 7th இடத்துல டெத் வாரியர் 2009ல வந்த ஆக்ஷன் த்ரில்லர் மூவி வித் IMDb 2.8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வேற லெவலான மூவி நினைச்சேன். இது வேற லெவலான மூவி தான். பட் எதுக்கு வேற லெவலுங்கிறத இந்த மூவியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மூவில அண்டர் கிரவுண்ட் ஃபைட்னு சொல்லிட்டு செம்ம மொக்கையான ஒரு ஃபைட் சீனை காமிச்சாங்க. அந்த சீனை பார்த்துட்டு செம்மையா காண்டாயிட்டேன். பட் இந்த ஃபைட் சீன் முடிஞ்சதோ ஒரு அல்டிமேட்டான பேட்டிங் சீனை வச்சிருந்தாங்க. அந்த சீனை பார்த்ததோ எனக்கு கோவமெல்லாம் போய் காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் காம்ப்ரமைஸ் ஆவீங்க. ஸோ அதனால இந்த மூவியை டெஃபினட்டா பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 6th இடத்துல விஷ் மாஸ்டர் 4 2002ல வந்த ஹாரர் ஃபேண்டசி மூவி வித் IMDb 4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவியை நான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் டிவில தான் பார்த்தேன். எல்லா சீன்ஸுமே கட் பண்ணியிருந்தாங்க. பட் அப்போ ஒன்றும் இந்த மூவியை பத்தி எனக்கு பெருசா தெரியல. பட் இப்போ இந்த மூவியை பார்க்குற அல்டிமேட்டா இருக்கு. அவ்வளோ சீன்ஸ் செம்மையா கொடுத்திருந்தாங்க. மெயினா இந்த மூவில ஃபர்ஸ்ட் பேட்டிங் சீன் செம்மையா இருந்துச்சு. இந்த மூவில பெருசா சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, பழைய ஹாரர் மூவி ஸ்டைல தான் எடுத்திருப்பாங்க. அது ஒரு சில பேருக்கு பிடிக்காம போகும், அது உங்களோட கருத்து. இந்த மூவில அல்டிமேட்டான பேட்டிங் சீன்ஸ் இருக்கு. இந்த பேட்டிங் சீன்ஸை ஞாபகம் வச்சுட்டு இந்த மூவியை பாருங்க, மூவி வேற லெவலா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 5th இடத்துல மெர்டியன் கிஸ் ஆஃப் த பீஸ்ட் 1990ல வந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி வித் IMDb 5.1 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. மெயினா இந்த மூவில ஹீரோயின் பார்க்கறதுக்கு சூப்பரா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மூவி நீங்க டெஃபினட்டா பார்க்கலாம். அதோட மூவியை நல்லா த்ரில்லாவும் கொண்டு போயிருக்காங்க. இந்த மூவில ட்வின்ஸ் 2 பேர் மெஜிசியன்ஸா இருக்காங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தன் பாத்தீங்கன்னா நல்லவன், ஒருத்தன் பாத்தீங்கன்னா கெட்டவன். அதுல பாத்தீங்கன்னா அந்த நல்லவன் பாத்தீங்கன்னா பீஸ்டா இருக்கான். ஸோ இந்த பீஸ்டா இருக்க அந்த நல்லவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கெட்டவங்க இருந்து காப்பாற்றணும்னு ஆசைப்படுவான். ஸோ அவன் காப்பாத்தினானா இல்லையாங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. இது ஒரு நல்ல மூவி தான். உள்ள பயங்கரமான பேட்டிங் சீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ பார்த்துருங்க.
நம்ம லிஸ்ட்ல 4th இடத்துல பஸ் பார்ட்டி டு ஹெல் 2017 வந்த ஹாரர் காமெடி மூவி வித் IMDb 4.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த மூவியோட டவுன்லோட் லிங்கை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாரும் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி அங்கே மூவியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மூவியில் ஒரு கேங் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி பஸ்ஸில் ஒரு ட்ரிப்பு மாதிரி ஒரு பாலைவனத்துக்கு போகிறாங்க. அந்த பாலைவனத்தில் இவங்க எல்லாத்துக்கும் என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் இவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவியில் பயங்கரமான வைலன்ஸ், நியூடு சீன்ஸ், அப்புறம் கண்ட மேனிக்கான பேட்டிங் சீன்ஸ், இதை தவிர இந்த மூவியில் எதுவுமே இல்லை. இதை தவிர வேற என்னடா வேணும் அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு ஒன்றும் வேணாம், உங்களுக்கு வேணா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 3rd இடத்துல டைனோசர் ஐலாண்ட் 1994 வந்த சயின்டிஃபிக் அட்வென்ச்சர் மூவி வித் IMDb 3.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட லிங்கை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாரும் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி இந்த மூவியை டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த மூவியில் சில மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பிளைன் டேமேஜ் ஆகி பக்கத்தில் இருக்க ஐலாண்ட்ல விழுந்துடுறாங்க. அந்த ஐலாண்ட்ல பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க, டைனோசர், இது ரெண்டை தவிர வேற எதுவுமே இல்லை. அதுவும் அங்கே இருக்க பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. ஸோ இந்த ஒண்ணுமே தெரியாத பொண்ணுங்களுக்கு நம்ம மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் என்னெல்லாம் பண்றாங்க, என்னெல்லாம் கத்து தராங்க தான் இந்த மூவியோட ஸ்டோரி. இது ஒரு டைனோசர் மூவிங்கனால VFXலாம் தெறிக்க விட்டாங்கன்னு நினைப்பீங்க. தெறிக்க விட்டாங்க தான், பட் இருந்தாலும் பேட்டிங் தான். நம்ம லிஸ்ட்ல 2nd இடத்துல நாக் 2015 வந்த ஹாரர் த்ரில்லர் மூவி வித் IMDb 4.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவில நம்ம தலை கேனு ரிவ்ஸ் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கனால ஹீரோவோட வீட்டுக்கு வந்து 2 பொண்ணுங்க ஹெல்ப் கேட்டிருக்காங்க. நம்ம ஹீரோவை கொஞ்சம் பாவம் பார்த்து வெளியே மழை பெய்யறனால அந்த 2 பொண்ணுங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த 2 பொண்ணுங்களும் சேர்ந்து நம்ம ஹீரோவை என்னெல்லாம் பண்ண போறாங்க தான் இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவில ஒரு வேற லெவலான பேட்டிங் சீன் இருக்கு. அந்த சீன்ல பார்க்கவே செமையா இருந்துச்சு. 2 பொண்ணுங்களும் பார்க்கறதுக்கு நச்சுன்னு இருப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த மூவியை நல்லா த்ரில்லாவும் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ பார்க்காதவன் இந்த மூவியை டெஃபினட்டா பார்த்துருங்க. ஒரு நல்ல மூவி. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல பேசிக் இன்ஸ்டிங்க்ட் 2 2006 வந்த த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவி வித் IMDb 4.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவில பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரைம் மிஸ்ட்ரி சால்விங்கான ஒரு ஸ்டோரி இருக்கு. அதோட சேர்த்து ஒரு அல்டிமேட்டான பேட்டிங் சீன்ஸும் கொடுத்துருக்காங்க. உள்ள வர ஒவ்வொரு பேட்டிங் சீன்ஸும் பார்த்தீங்கன்னா செம தரமா இருந்துச்சு. இந்த மூவில நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கூட தான் இருப்பாங்க. அதனால இது ஒரு மர்டர் கேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சஸ்பெக்டா போட்டுறாங்க. இப்போ சஸ்பெக்டா இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட மென்டலா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு சைக்காட்டிஸ்ட்டை அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த சைக்காட்டிஸ்ட் இந்த மூவியோட ஹீரோ. நம்ம ஹீரோயினை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்னெல்லாம் மிஸ்டரியை கண்டுபிடிச்சாருங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவியை கன்ஃபார்ம் எல்லாரும் பார்த்துருங்க. தரமான பேட்டிங் சீன்ஸ்லாம் இந்த மூவில இருக்கு. அதோட நம்ம ஹீரோயின் பார்க்க செம்ம ஹாட்டா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் சொன்ன டாப் 10 அடல்ட் மூவிஸ். இந்த மூவிஸ் எல்லாமே தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணுமா வேணாமா, இல்ல இந்த வீடியோ பத்தின வேற ஏதாவது ஒப்பீனியன் உங்களுக்கு இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இல்ல இந்த மாதிரியே வேற ஏதாச்சும் கேட்டகரியில வீடியோஸ் வேணும்னா அதே கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. சீக்கிரமா வீடியோ போட ட்ரை பண்றேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. கீப் சப்போர்ட்டிங். ஸ்டே வித் த ஃபுட் தமிழ். தேங்க்யூ.